வணக்கம். நான் உங்கள் துரை. விசாகன் வாக்கு 1212 சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். போன வீடியோல நம்ம கிரயப்பத்திரம் பண்றதுக்கு எத்தனை ஆவணங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். அது என்னென்ன ஆவணங்கள் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். மொத்தம் 10 ஆவணங்கள். அதுல 1 பத்திரம், 2 தாய் பத்திரம், அதாவது மூலப்பத்திரம்னு சொல்லுவாங்க. 3 பட்டா, 4 சிட்டா, அடங்கல், ஆப்பதிவேடு, எஃப்எம்பி, வில்லங்கச் சான்று, சொத்து உரிமை சான்று, சுவாதீன உரிமை சான்று ஆகிய இத்தனை ஆவணங்களும் தேவைப்படுது. இந்த ஆவணங்கள் எல்லாமே இருந்து நம்ம சரிபார்த்து பண்ணணும்னா கிரயத்தை பூர்த்தி அடையும். நம்ம சொத்து எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாத சுத்தமா நம்ம கைக்கு வரும். இந்த 10 ஆவணங்களை பத்தி ஒவ்வொரு வீடியோவிலும் நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.